श्रीनाथ जयनाथ जय जयनाथ श्रीनाथ जयनाथ जय जयनाथ श्रीनाथ जयनाथ जय जयनाथ श्रीनाथ जयनाथ जय जयनाथ स्वामी एकनाथ. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தமாக ஏக்நாத் பாகவதம் எழுதப்பட்டு ஏக்நாத் மகாராஜா அருமையாக ஒரு பாஷ்யம் செய்யப்பட்ட 11வது ஸ்கந்தமான பாகவதத்தில் 7வது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ண உத்தவ உரையாடலில் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு அனுகிரகம் செய்கிறார். அந்த உரையாடலில் கிருஷ்ணர் அவதூதருக்கும் யது மகாராஜாவுக்கும் நடக்கும் உரையாடலை பற்றி வர்ணிக்கின்றார். ஏக்நாத் மகாராஜ் கூறுகின்றார், நகூஷனின் புத்திரனான யயாதியின் புத்திரன் யது. இந்த யது வம்சத்தின் மூல புருஷனான யதுவை நாகுஷ நந்தனன் என்று சொல்கிறார்கள். ஆகையால் அவதூதர் யதுவிடம் கூறுகிறார், நாகுஷ நந்தனா, ஆண்மைகளுள் சிங்கமே, புத்திசாலியே, குரு லக்ஷணங்களை உனக்கு கூறப்போகிறேன் என்று கூறுகிறார். இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு இந்த 24 குருமார்களையும் பற்றியான விளக்கங்களை இந்த 11வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் கூறுகிறார். அவதூதர் என்று சொல்லக்கூடிய தத்தாத்ரேய மகாராஜ் யது ராஜாவிற்கு கூறும் 24 குருமார்கள் யார் யார் என்றால், பிருத்வி வாயுராகாஷ ஆபோ அக்னி சந்திரமா ரவிஹி கபோதோ அஜகரஹ சிந்துகோ பதங்கோ மதுகிருத்கஜஹம் மதுஹா ஹரிணோ மீனஹ பிங்களா குருரோர்பகஹ குமாரி சரர்கிருத் சர்ப ஊர்ண நாபி சுபேஷகிருத் அப்படின்னு சொல்லக்கூடிய 24 குருமார்கள். நீலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, தண்ணீர், சந்திரன், 7வதாக சூரியன், 8வதாக புறா, மலைப்பாம்பு, சமுத்திரம், விட்டில் பூச்சி, தேனி, யானை, வண்டு, மான், மீன், பிங்களா என்ற அழகிய பாக்கியசாலியான வேஷி, உள்ளான் என்ற பறவை, குழந்தை, குமாரி, அம்பு செய்யும் கருமான், பாம்பு, சிலந்திப்பூச்சி, குளவி, அப்படியாக 24 குருமார்களை பற்றி கூறுகின்றார். இவற்றுள் இன்று நாம் அக்னியை குருவாக கொண்டு யது மகாராஜாவிற்கு குருவான தத்தாத்ரேயர் அவதூதர் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார் என்பதை 11வது ஸ்கந்தத்தில் உள்ள 7வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் காண்போம். தேஜஸ்வி தபசா தீப்தோ துர்தர்ஷோதரபாஜனः சர்வபக்ஷ்யோபி யுக்தாத்மா நாதத்தே மனமக்னிவத். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோகியர்கள் எப்படியான குணநலன்களை கொண்டவர்கள், அவர்கள் நெருப்பு போல உள்ளார்கள்னு சொல்கிறார். துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், துக்காமனே ஆம்ஹி ஜாலோ அக்னி ரூப நாகி ஏத்த பாப்ப புண்ணிய அங்க அப்படின்னு சொல்கிறார். யோகியர்கள்லாம் ஒரு நெருப்பு போல இருப்பார்களாம். அதை சொல்லி யோகியர்கள் மிகுந்த ஒளி உடையவர்களாகவும் தவத்தால் பிரகாசிப்பவராகவும் அணுக முடியாதவர்களாகவும் இருப்பார்கள்ன்றார். தேஜஸ்வி அப்படின்னா மிக ஒளி வாய்ந்தவர்களாக பிரகாசிப்பவர்கள். 4 பேர்கள் கொண்டு செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த பிரம்மண்யத்தை கொண்டுண்டு பிரம்மத்தை ஹிருதயத்தில் பிடிச்சிண்டு பிரம்மண்யத்தோடு இருக்கக்கூடிய தபஸ் பண்ணிண்டு பகவத் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற யோகியர்கள்லாம் எல்லாருக்கும் நடுப்புற அவர்கள் தனியாக தெரிவார்கள். அதான் பிரகாசிக்கிறார்களாம். தவத்தால் பிரகாசிப்பவர்கள், தனக்குள்ள தன்னோட ஹிருதயத்தில் ஆத்மா அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த பிரகாசம் அவளுக்கு இருக்குது. அணுக முடியாதவர்கள்லாம் இருக்காள், அவள் பக்கத்தில் நம்ம நெருங்க முடியாது. எந்த ஒரு விகல்பமாக ஒரு விஷயத்தை கொண்டும் அவர்களை நாம் அணுக முடியாது, அப்படிங்கிறத நெருங்க முடியாதுங்கிறார். தன்னுடைய வயிற்றையே பிச்சை ஏற்கும் பாத்திரமாக, தன்னோட பையில் ஏதோ பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டார். எப்போ பசிக்கிறதோ அப்போ போய் தனக்கு ஏற்ற கைகளால் ஏந்தி 5 வீடுகளில் தான் போய் பிச்சை எடுப்பாளாம்.
அந்த 5 வீடுகளில் பிச்சை எடுத்து அதை வாங்கி உண்ணுவாளே தவிர அதற்காக ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்துண்டு கூட போக மாட்டாளாம். ஆனால் எல்லாத்தையும் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றா. சாப்பிட்டதுக்கப்புறம் கலங்கம் அடையாதவர்களாக இருப்பாங்க. கலங்கம் இதனால் இது சாப்பிட்டதுனால இவாள் கலங்கப்பட்டுட்டா அப்படிங்கிறது, மாசற்றவர்களாக சுத்தமாக தூய்மை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கார். நாம சங்கீர்த்தனத்தை கலியுகத்தில் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்ற மகா மந்திரத்தை எல்லோருக்கும் போதித்தார். அவர்கிட்ட வரக்கூடிய அந்த சிஷ்யர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க, அவரோட சிஷ்யர்கள்லாம் பார்ப்பாராம், மிக உயர்ந்த ஆடைகளை உடுத்திட்டு இருந்தாருன்னா சொல்லுவாராம், நம்மளுக்கு இது தேவையா, யோகியர்களாகவும் சன்னியாசிகளாகவும் நம்ம இருக்கோமே, இது வேண்டாமேன்னா அவள் அதை கொடுத்துட்டு பிச்சை எடுக்கிறவாள்கிட்ட இருக்கிற கிழிந்த துணிகளை எடுத்து உடுத்திண்டாலாம். கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை தான் வாங்குவாளாம். அதில் கூட அந்த பிரசாதம் மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக கீழே சிந்தின என்னென்ன பிரசாதம்லாம் உதிரியாக கிடக்கிறதோ அதெல்லாம் கூட எடுத்து சாப்பிட சொல்லுவாராம். இப்படி தன்னை சுனிச்சேனை அப்படின்னாரு. தருணா தப்பி சுனிச்சேனை அப்படின்னா ரொம்ப தாழ்மைப்பட்டு இருப்பாளாம். அப்படி இருக்கிறவா அவள்கிட்ட எந்த விகாரங்களாலும் நம்ம கொண்டு பக்கத்தில் போய் அவளை பார்த்துட முடியுமான்னு பக்தி கொண்டு அவளே நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாள். அப்படிப்பட்டவர். அதனால தான் யோகிகள் ரொம்ப மொழி மிகுந்தவர்களாக கருதப்படுறார். அவர் சொல்கிறார், அக்னி நிஜ தேஜே தேதிப்யமான சாட்சாத் ஹாத்தீன தரவே ஜான உதரமாத்ரி சாண்டவன சர்வபக்ஷண நிஜ தேஜே. அக்னியை போன்று யோகியர்கள் இருக்கா அப்படிங்கிறார். இந்த அக்னி எப்படிப்பட்டதாக இருக்குது? அந்த நெருப்பு அது தன்னால் பிரகாசிக்கிறது, தன் துணை கொண்டு தனக்குத்தானே பிரகாசமாக இருக்குது. அதை வந்து கையினால் நம்ம எடுத்துட முடியாது. சாட்சாத் ஹாத்தி தரவே ஜான, அதை கையில் எடுத்துட முடியுமான்னா என்ன, அக்னியை கையில் வச்சுக்க முடியுமா நம்ம? அப்படிப்பட்டதை அக்னியை உதரமாத்திரி சாண்டவன சர்வபக்ஷண நிஜ தேஜே. ஆனாலும் அந்த அக்னியாக இருக்கிறது நம்மளுடைய வயிற்றில் இருக்குது, அது ஜடராக்னியாக இருக்கிறது இல்லையா? அது இருந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, வயிற்றில் இருந்துட்டு அதனோட சக்தியினால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாப்பிட்றது, எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படியாக அக்னியோட விசேஷம்னா, தைசாச்சி யோகியாஹி ஜான பகவத் பாவே தேதீப்யமான தியாசீதராவய ஆங்கவன நவே ஜான சுரணரா. தைசாச்சி யோகியாஞ்சி ஜான. அப்படி யோகியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் நினச்சிக்கோங்க. எப்படின்னா, பகவத் பாவே தேதீப்யமான, அவர்கள் ஒளிர்றார்கள். எப்படின்னா, ஹிருதயத்துக்குள்ளே அந்த பாவம் இருந்துருக்கு. பகவானே எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிற அந்த பாவம் இருக்கு இல்லையா? கதிர் பர்த்தா பிரபு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்மளுக்கு கதியாக இருக்கக்கூடியது பகவான். பிரபு நம்மளுக்கு பிதா மாதா பிதா, இப்படி எல்லா ரூபத்துலேயும் நம்மளுக்கு இருந்துருக்கார். அப்படிப்பட்டவர் தான் நம்மளுக்கு பகவான். அவரே ஆத்மாவாக இருக்கார், அவரே பூர்ண ஒளியாக இருக்கார் அப்படிங்கிற அந்த பாவத்தை ஹிருதயத்தில் கொண்டு இந்த ஹிருதயத்துக்குள்ளே அவரே இருக்கான்னு திருப்பி படிலே வனன இந்திரியாசக்கலாம் பாவத்தோ நிராளா, அந்த பாவத்தை ஹிருதயத்துக்குள்ளே திருப்பி ஹிருதயத்துக்குள்ளே அவர் இருக்கிறதாக வெறுன பார்க்க மாட்டார். ஆனாலும் பக்தியிலேயே மிக உயர்ந்த பக்தியாக, ஞானோத்தர் பக்தியாக சொல்லப்படுறது என்னென்னா, ஞானத்தை வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தானே பார்க்குறார். பல கோவில்களில் நம்ம சென்று பார்க்குறோம். திவ்ய தேசங்கள்லாம் எவ்வளோ அருமையான கோவில்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூர்த்தங்கள் நின்றும் இடந்தும் கிடந்தும் இருக்கா இல்லையா? பரம்பொருள் அப்படியான மகாவிஷ்ணுவாக சொல்லக்கூடிய பரம்பொருளான பெருமாள், அவரை போய் தரிசனம் பண்ணி அவருக்காக தான் ஏங்கி அவருடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கா இல்லையா? அந்த பாவத்தை பெற்றிருக்கார்கள். இவர்கள்லாம் மிக உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படிப்பட்டவளை தியாசி தராவையா ஆங்கவன நவேஜான சுரணரா. சுரர்கள் தேவர்களோ இல்லை மனிதர்களோ அவளை பிடிச்சி தன்னோடையவளை ஆக்கி வச்சுக்கணும்னு நினச்சா அது மகா பெரிய பாபம். இன்னொன்று அது தவறு. அவர்களை தன்னிடத்தில் தன்னோடையவளை ஆக்கி வச்சுக்கணும்னு நினைக்க முடியுமா? யோகியர்கள்லாம் சுதந்திரமாக இருக்கக்கூடியவா, தன்னோட உண்மையான ஆத்மஸ்வரூப ஞானத்தினால எல்லாரிடத்துலையும் பிரகாசிக்கிறா, தனக்கு கிடைச்சதை உண்டுண்டு எல்லாரிடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி சலாத்தோ கல்பத்தருஞ்சா கல்பத்தரு எப்படி இருக்குன்னா, அப்படி நடந்து போயின்னு இருக்கிற கல்பத்தருவாக இருக்கிறார், சிந்தாமணியாக இருக்கார், நினச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கார் இல்லையா?
அப்படிப்பட்டவர்கள் யோகியர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். ஹாத்தி ந தரவே கதிராங்கரு தைசா யோகியா அதி துர்தரு தயாசி ந ಶಕೆ ಅವರು மாயா ವ್ಯವಹಾರು குணாசி. ஹாத்தி நரவே கதிராங்கரு அண்ணா எடுத்துகிட்டு இருக்க இப்படிப்பட்டவர்கள் அவளை போய் என்ன பண்ணலான்னா, அந்த யோகியர்களில் அவளும் அக்னிக்கு சமானம். அக்னியை கையினால் நம்ம ஏந்தின்ற முடியுமோ? கையில் ஏந்தின்ற முடியுமா? முடியாது. தைசே யோகியா அதி துர்துரு. அப்படி தான் யோகியர்கள் அப்படி சுடற மாதிரி இருக்கக்கூடியவா, அவளை நம்மக்கிட்ட நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா அவள் மிகவும் கடினமானவர்களாக இருக்காள். தயாசி நாஷகே ஆவரு மாயா விவகாரு குணேசி. அவர்களில் இந்த குணங்களுடன் இருக்கக்கூடிய அந்த மாயையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் யோகியர்கள். அவர்கள் என்ன பண்ணான்னா ரொம்ப கடினமாக இருக்கா, அவகிட்ட விவகாரங்கள்னால போய் அவளை சூழ்ந்துன்ற முடியாது. அவள் என்றைக்கும் தனிமையில் தனிமைப்பட்டு பிரகாஷிப்பா, ஸ்வயம் பிரகாஷர்களாக இருப்பார். அவர் தன்னுடைய மாயையான குணங்களில் காமிச்சு இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கோ, எங்கள் பணங்காசுகள்லாம் கொடுத்து பெரிய பெரிய மாளிகைலாம் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னா கூட வேண்டான்டுவான். அவர் ஒரு கோவிலில் ஒரு இடத்துல தான் தங்கிப்பான். அவள் கொடுத்ததை சாப்பிட்டுப்பான், பக்தர்களால் கொடுக்கப்பட்டதை சாப்பிட்டுப்பான், அங்கேயே இருந்துட்டுருப்பான், பகவத் பஜனை பண்ணுவான். இப்படி தான் அவள் சைத்தன்ய மகாபிரபு இல்லையா, துக்காராம் மகாராஜ் இல்லையா, பெரிய பெரிய மகான்கள்லாம் இல்லையா, மகாபிரபு மகா பெரியவா இல்லையா, அவர்லாம் எப்படி நான் போகிற இடத்துல என்ன இடத்துல ஒரு குடிசைனாலும் வாசல் இருந்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு பக்தி பண்ணார். சந்திரமௌலீஸ்வர் பூஜை பண்ணார். ஒரு நாளைக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு இருக்கும்போது மனதால் காமாட்சியை தரிசனம் பண்ணார். எல்லாரும் வந்து சொல்கிறா, இன்றைக்கி பிக்ஷைக்கு யாருமே இல்லையே, பிக்ஷைக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறா. இல்லை காமாட்சி இருக்கா, நம்மளுக்கு தருவான்னா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வண்டி வண்டியாக வேணுங்கிற சாமான்கள்லாம் வந்து இறங்குது. இப்படி தனக்கு வேணுங்கிறத தனக்கு பகவான்கிட்ட கேட்டு தன் பெற்றுக்கக்கூடியவர்களாக யோகியர்கள்லாம் இருப்பாளாம். ஏக்நாத் மகாராஜ் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, ஞானேஸ்வர் மாவுலியை போய் பார்த்துட்டார். அவரை போய் பார்க்கணும் தேடினார். அவருடைய ஆலந்தியில் அவர் இருக்கிற இடத்த தேடி அந்த இடத்துக்கு ஆலந்தி க்ஷேத்திரத்துக்கு உள்ள அவருடைய அனுகிரகத்தினால போய் பார்த்தார். 3 நாட்கள் பகல் இரவும் சாப்பிடாமல் குரு மகாராஜோட அவர் உரையாடின்னு இருக்கார். ஆனால் வெளியில் பக்தர்கள்லாம் இருக்கார். ஞானேஸ்வர் மாவுளி இல்லையா, அம்மா இல்லையா, அவரே ஒரு வணிகராக வந்தார். வந்து வேணுங்கிற வாளுக்கு வேணுங்கிற பொருள்கள்லாம் கொடுத்தார். எப்போ உங்களால் முடியுமோ அப்போ திரவியத்துக்குள்ள பொருட்களுக்குள்ள பணத்தை கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். அவர் ஏக்நாத் மகாராஜ் எப்போ வெளியில் வராலோ அது வரைக்கும் இங்கே அவருக்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவாள்லாம் பசி இல்லாமல் வேணுங்கிறத சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சுது. இது யாராலன்னா குரு அனுகிரகத்தினால, ஞானேஸ்வர் மாவுலியோட அனுகிரகத்தினால. துக்காராம் மகாராஜ் அப்படி தான் இருந்தார். அவர் பகவத் பக்தி பண்ணியிருந்தார். வேணுங்கிறத பாண்டுரங்கன் வந்து கொடுத்தார் இல்லையா. அப்படி குருநாதர் அப்படி இருக்கிற பொழுது, அப்படி பகவத் பஜனை அவள் பண்ணிட்டு இருக்கிற பொழுது வேற விகாரங்கள்லாம் அவளை போய் அண்ட முடியுமான்னு முடியாது. அக்னிசி ஜேவே முகஜி பாத்திர தைசே யோகியாசி உதரமாத்திர டேவா டேவனே விசித்திர நாஹி பாத்திர காண்டிசி. அக்னிசி ஜேவி முகச்சி பாத்திர. அக்னிக்கு ஏதாவது பாத்திரங்கள் இருக்கான்னு சாப்பிட்றதுக்கு கிடையாது. அதனுடைய வாயே அதுக்கு வந்து பாத்திரம்தான். அதில் போடுறதெல்லாம் அது வாயினால் அது பக்ஷிச்சுன்றது, எல்லாத்தையும் சாப்பிட்றது. அது மாதிரி யோகியான்சி உதிர மாத்திரை. யோகியர்களுக்கெல்லாம் பாத்திரம் என்னென்னா அவளோட வயிறு மட்டும்தான். டேவா டேவனே விசித்திர. வேணுங்கிறது வேணாங்கிறதுலாம் நான் சேர்த்து வச்சுக்கணுங்கிறது அவள்கிட்ட கிடையாது. நாகி பாத்திர காண்டிசி. வேணுங்கிறதுலாம் அவள் சேர்த்து வச்சுக்கல, பாத்திரத்தை தனியாக ஒரு பையில் போட்டுக்கல. அவளுக்கெல்லாம் வேணுங்கிறது கையே பிக்ஷ பாத்திரமாக இருக்குமா. அவளுக்கு வேணும்னாக்கா ஒரு ஓடு வச்சுருப்பா, அந்த ஓட்லேயே அதை அலம்பிப்பா, அதில் போட்டுப்பா, சாப்பிட்டுப்பா, அது தூக்கி வச்சுப்பா. அது கூட ஓடு கூட இல்லை, கைகள்னாலே சாப்பிடக்கூடியவாள்லாம் இருக்கா. அதனால் அக்னிக்கு வந்து வேறு ஒன்றும் பாத்திரம் கிடையாது. வாயே அதுக்கு அக்னி ஜுவாலை, அதை அப்படியே முழுங்கிடுறது, எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிடுறது. அது போல் இவாளுக்கு சேர்த்து வச்சுக்கணுங்கிற குணம் இல்லை. இவாள்கிட்ட ஒரு பொருளும் அவள் சேர்த்து வைப்பதில்லை. கிடைத்ததை கொண்டு வாழ்பவர்கள் அப்படிங்கிறார். அக்னினே ஜே ஜே சேவனே தேஜாலுனி ஆப்ளியாய் சேக்கரனே யாப்பரி சர்வ பக்ஷனே நாகி ஸ்பர்ஷனே மலாசி. அக்னினே நே ஜே ஜே சேவனை. அக்னி எதெல்லாம் அக்னியில் போடுறோமோ, நம்ம யாக பண்ணுறா அதில் எல்லாத்தையும் பூர்ணாகுதியில் போடுறா இல்லையா. மாலைகள்லேருந்து புடவை வேஷ்டிகள்லேருந்து பூக்கள்லேருந்து வேறு திரவியங்கள்லேருந்து வேணுங்கிறது அத்தனையும் தேவர்களை நினச்சி அக்னியில் போடுறா. அந்த அக்னி எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிடுறது. தேஜாலுனி ஆப்ளியா ஐசேக்கரனே. அதுபோல் அது எல்லாத்தையும் எரிச்சுட்டு அந்த பொருள் போல் தன்னை வச்சுக்கிறது.
இப்போ மாலை மாதிரி இருந்ததுன்னா அந்த மாலையை அடுப்பு அந்த ஜுவாலையில் போட்டேன்னா அது எரிஞ்சிட்டு அந்த மாலை ரூபத்தில் இருக்கும், ஆனால் சாம்பலாக இருக்கும், அந்த ரூபத்துக்கு தெரியுது. விறகுல எரிஞ்சிருந்தால் விறகு எந்த ரூபத்தில் இருக்கோ அந்த ரூபத்துக்கு தெரியுது. அந்த மாதிரி இருக்கே தவிர யாப்பரி சர்வபக்ஷனே நாகி ஸ்பர்ஷனே மலாசி. இதுபோல் யோகியர்கள்ட்ட நீங்கள் எதை கொடுத்தாலும் அவள் சாப்பிட்ருவாள். ஆனால் அவள்கிட்ட இதனால அவள் கெட்டு போனா அப்படிங்கிறது கிடையாது. யோகி ராம் சுரத்குமார் இந்த மாதிரி பல பேர் அவர் சோதனை பண்ணியிருக்கா. மகாபெரிவாளை கூட இப்படி சோதனை பண்ணினாலாம். கடைசியில் மகாபெரிவா ஒரு நாள் எண்ணெய் இருந்து அதை கூட குடிச்சிட்டாலாம் சுட சுட. ஆனால் அவளுக்கு அதனால் ஒரு இதுவும் வயத்தில் எதுவும் கெட்டு போகலை, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. ஆனால் மனிதர்களால் அப்படி சொல்ல முடியாது, யோகியர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்படி அதனால் இவரோட வயிறு கெட்டு போச்சு, இதனால் உடம்பு கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அவள் எதை கொடுத்தாலும் அவள் சாப்பிட முடியும், அதை ஜீர்ணிக்க முடியும். அதை யோகியர்கள்னால தான் முடியும். சந்தன சுவாசே துர்கந்த துரே நிம்ப கடு ஊன்ச கோடிரே தோ ஜாலூனி ஆக்கார விகாரே கீஜே வைஸ்வானரே ஆப்னா ஐசி. இப்போது நெருப்பில் நம்ம என்ன போடுறோம்னா சந்தனம் போல் ரொம்ப மனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதையும் ஜுவாலையில் போட்டுடுறோம். துர்கந்த துரே இதே மாதிரி துர்கந்தமாக சொல்லக்கூடிய எந்த ஒரு வாசனைகளும் அற்ற ஏதோ ஒரு சுள்ளிகளையோ ஏதோ ஒரு கட்டையோ தூக்கி போடுறோம். அடுத்தது நிம்பக்கடு கசப்பாக இருக்கக்கூடிய வேப்ப சிறகுகளை வேப்பக்கட்டைகளையும் போடுறோம். ஊசு கோடிரே அதே மாதிரி கரும்பு அப்படிங்கிற கரும்பையும் தூக்கி போடுறோம். அது இனிப்பாக இருக்குது. இப்படி கசப்பாகவோ இனிப்பாகவோ இல்லை மனம் உள்ளதையோ மனமற்றதையோ எதை போட்டாலுமே தேஜாலுனி ஆக்கார விகாரே அது எல்லாத்தையும் எரிச்சுடுறது. எரிச்சிட்டு அந்த விகாரத்தில் இந்த நெருப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிறது. கீஜே வைஸ்வானரே ஆப்னே ஐசி. இது போல் இந்த நெருப்பானது, இந்த வைஸ்வானர்னு சொல்லக்கூடிய இந்த நெருப்பானது அது தன்னை போல் அதை ஆக்கிக்கிறது. எல்லாத்தையும் அதில் கொடுத்தது எல்லாம் பஸ்பம் பண்ணிட்டு அது எப்படிப்பட்ட ரூபத்தில் இருந்ததோ அந்த ரூபத்தில் இது எரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறது. தைசா யோகி ஜே அங்கீகாரி தே ஆத்ம திருஷ்டி நிர்தாரி தோஷ தவடுனியா துரி மக ஸ்வீகாரி நிஜபோதே. அப்படின்னா தைசா யோகியா ஜே அங்கீகாரி. அப்படி யோகியர்கள்லாம் என்ன பண்ணானா எப்படிப்பட்ட மலன் எப்படிப்பட்ட விஷத்தை கொண்டுண்டு அந்த சுபாவமாக இருந்துட்டு அவர்கள்ட்ட வரான்னு வச்சுக்கோங்க. யோகியர்கள்ட்ட அதை தே ஆத்ம திருஷ்டி நிர்தாரி. அவளை தன்னுடைய ஹிருதயத்தம் போல தான் ஹிருதயத்தில் பரம்பொருள் இருக்கிறது மாதிரி இவாளோட ஹிருதயத்தில் பரம்பொருள் இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்தில் அவளை பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு தோஷ தவனுனியா தூரி அவள்கிட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவாங்க. ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் இருந்த சைத்தன்ய மகாபிரபுவோட காலத்தில் அவர் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிற அந்த நாமத்தை இவர் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு வேஷ்யா என்ன பண்ணால் இவரை இவரோட மனதை மாற்றணுங்கிறதுக்காக இவர்கிட்ட வந்தார். இவர்கிட்ட இவர்கிட்ட அவள் என்ன பண்ணினான்னா முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ பேசணும்னு வரா. அப்போ என்ன சொன்னார்னா, இருமா கொஞ்சம் நேரம் நான் நாம சொல்கிறத நீ வாங்கி சொல்லு அப்புறம் பேசிக்கலான்னார். காத்தால் உட்காந்துட்டா அந்த பெண்மணி. இந்த நாமத்தை அவளும் கேட்டா, இவரும் ஹரேராம் நாமத்தை சொன்னார், மகாமந்திரத்தை சொன்னார். மத்தியானம் பொழுதாச்சு, சாப்பிடணுங்கிறபடி இதுமா சாப்பிட்டு ஏதாவது கிடைச்சதை கொண்டு வரணும்னு அவள் யாராவது கொடுத்ததை சாப்பிட்டார். இருமா அடுத்தது சொல்ல வந்தா, இருமா அடுத்தது சொல்லலாம் சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னார். உடனே சாயந்தரம் வரைக்கும் இந்த மகாமந்திரத்தை பிரயோகம் பண்ணினார். அதுக்கப்புறம் இது உச்சாரணம் பண்ணினதுக்கப்புறம் சாயந்தரம் பேச வந்தா, முடியாது நைட்டு வரைக்கும் இருந்தார். மறுநாள் காத்தால பேசிக்கலாம், நீ இதை நினச்சிட்டே தூங்குனார். இப்படி 4 நாட்களாக 4 வேளைகளிலும் அவளுக்கு இந்த நாமத்தையே போதனை பண்ணி அவள் மனதில் இருக்கிற அந்த கெட்ட அழுக்குகள், இந்த வாசனைகள், இந்த காமங்கள்ங்கிறது அவளை போக்கி அவள் என்ன பண்ணான்னா அப்படியே குரு வந்தனம் பண்ணி குருவாக அவரை ஏற்றுண்டா. மனசில் அவருக்கு வேணுங்கிற சுசூஷை பண்ணி அந்த நாள்லேருந்து அவள் தன்னுடைய உடல் பற்ற அவள் வெறுத்தா. அது தன்கிட்ட இருக்கிற அந்த காமம் அப்படிங்கிற அந்த வாசனையை துறந்தாள். அதை துறந்துட்டு அவள்கிட்ட பக்திங்கிற வாசனை, பக்திங்கிற பக்திங்கிறது அவள் மனசில் உண்டாகி அவளும் ஹரிநாமம் சொல்ல ஆரம்பித்து முக்தி அடைந்தாளுங்கிறது சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்திரத்தில் இருக்குது. அதனால யோகியர்கள்லாம் எப்படிப்பட்டவாளாக இருக்கன்னா, தோஷ தவடுன்யாதிரி மகஸ்வீகாரி நிஜபோது. அவளை அந்த ஆத்மானுபவத்தை கொடுத்து அந்த ஆத்மானுபவத்தை அவளும் ஸ்வீகாரம் பண்ணிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த யோகியர்கள்லாம் இருக்கார் அப்படின்னு யோகியர்களுடைய விஷயத்தையும் அவள் எப்படிப்பட்டவாளாக இருக்காருங்கிறத
சொல்கிறார் ஏக்நாத் மகாராஜ் இப்படி தெளிவாக வர்ணனை பண்ணுறார். போக்ய ஜே போக் குஞ்சாயே தேத்த ஆத்ம பிரதீதி பாஹே भोक्ता तत्रूपची होये हा भोगु पाहे योगिया போக்ய ஜே போகுங்கள் போக்கியம் எதை அனுபவிக்கணும்னு நினச்சாலோ அந்த அனுபவிக்கக்கூடிய பொருளாக தானே ஆயிடுறாளாம். தேத்த ஆத்ம பிரதீதி பாயே அப்படிப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அது தன்னை ஆத்மாவில் பாவனையில் இது பகவத் சாநித்தியத்தில் உள்ள பகவான் தான், பகவானுடைய பொருள் இது அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆத்ம பிரதீதி பாஹே போக்தா தத்ரூபச்சி ஹோகே. அப்போ அந்த தானே மற்றவாளுடைய ரூபத்தில் பார்த்து தன்னை போல தானே மற்றவாளும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரூபமாக தானே ஆகி அவளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணமோ அதை பண்ணிடுறார். உத்தவ சித்கணருங்கிற அவர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்னா குருநாதரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் கூட இருக்கிறவா எல்லாரும் வரா வந்துட்டு இருக்க போது எய்தாப்பில் ஒரு பெரிய யானை வந்துடுது. அந்த யானையை பார்க்குற, அந்த யானையை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அவளோட சிஷ்யர்கள்லாம் ஒழிஞ்சு போய்டுறார். எல்லாரும் போய்டுறா யானைக்காக பயந்து போய். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆத்ம ஞானத்தினால அப்படியே நின்றுண்டு அந்த பகவன் நாமத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கார். உச்சாரணம் பண்ண எய்தாப்பில் இருக்கிற அந்த முரட்டு சுபாவம் கொண்ட அந்த யானை கூட அப்படியே தளர்ந்து அந்த பிரேம பாவத்தை கொண்டு இவருக்கு மாலையை போட்டுட்டு திரும்பிடுது. இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா இந்த ஆத்ம பிரதீதி பாகை, இந்த ஆத்மானுபவத்தை ஆத்மாவில் பார்க்கறதுனால அந்த பிரேமை அந்த எய்தாப்பில் வர்றவாளுக்கு காண்பிக்கிறாவாம். அந்த காருண்யத்தை காண்பிக்கிறதுனால அந்த காருண்யத்தில் வந்த எய்தாப்பில் வந்த மிருகங்கள் கூட அது தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய சுய சுபாவத்தை எழுந்துடுறது. அது எய்தாப்பில் வர்ற மகான்களுடைய சுபாவத்தை பிரேம பாவத்தை பெற்று அந்த காருண்யத்தை பெற்று அவளுக்கு கீழே படிஞ்சு உட்காந்துட்டு அந்த சுபாவத்தையும் அந்த பிரேமையும் தானும் அனுபவிக்கிறது. அதனால ஹா போகு பாகே யோகியா அப்படிங்கிறது யோகியர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா அந்த யார் எப்படிப்பட்ட பொருளை அனுபவிக்கணும்னு வராளோ அவளுக்கு அந்த சுபாவமாக தாம் மாறி அவளை போல இருக்கிற மாதிரி இருந்து ஆனால் அவளுக்கு ஆத்ம போதனையை கொடுக்குறவாளாக இருக்கிறவர்கள் யோகியர்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். अग्नीत पडले जय समल ते अग्निमुखे होये निर्मल योगिया जय सेवी अळुमाळ परम मंगलते होये अग्नीते पडिले जय समल ஏன்னா ரொம்ப தோஷத்தினுடையும் இருக்காவும் அப்படி இருக்கக்கூடியதை அக்னியில் கொண்டு போய் போட்டோம்னா அக்னி என்ன பண்ணுறது தே அக்னிமுக்கே ஹோய நிர்மல அக்னியில் போய் அதை போட்டுட்டு அதில் இருக்கிற ஜுவாலையிலேருந்து போயிட்டு அதுலேருந்து எடுக்கிறது சுத்தமாக எடுக்கிறாளாம் நிர்மல யோகியா ஜெயசேவி அழுமால பரம மங்களத்தை ஹோயே. அதே மாதிரி யோகியர்கள் எப்படி தோஷம் உள்ள பொருள்களெல்லாம் அழுக்காகவும் வேண்டாத பொருள்கள்லாம் அக்னி தொட்டதுன்னா கூட அது எரித்து அதை மங்களமான பொருளாக ஆக்குறதோ அது மாதிரி யோகியர்கள்லாம் எப்படின்னா யோகியா ஜெயசேவி அழுமால அவள் எதையோ எப்படிப்பட்டதாக கொடுத்தாலும் அவள் சாப்பிட்டுக்கிறா. ஆனால் பரம மங்களத்தை ஹோயே யார் இவாளுக்கு சாப்பாடு போடுறாளோ அவளுக்கு பரம மங்களத்தை கொடுக்குறாள். அப்படி யோகியர்கள் இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறார். அதாவது ஏக்நாத் மகாராஜோட சரித்திரத்தில் பார்த்தா ஒருத்தர் ஒரு ஒரு முசல்மான்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுறான்னா இவரோட பக்தியை சோதிக்கணுங்கிறதுக்காக வெத்திலையை போட்டு இவர் மேலே துப்பிடுறான். அவர் ஒவ்வொரு துப்பலுக்கும் அங்கே போய் அந்த கோதாவரி நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தன்னோட வஸ்திரத்தெல்லாம் இது பண்ணி தூய்மையாக்கிண்டு அதை இது பண்ணி பிழிஞ்சுண்டு எடுத்துன்னு வருவார். வரும்போதெல்லாம் இவர் துப்புறான். இப்படி 100 தினம் துப்பினதுக்கப்புறம் அவனோட வாயே எரிஞ்சு போயிடுத்து, அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு. ஆனால் இவர் போயிட்டு வரார் 108 தரம். இன்றைக்கி நல்லபடியாக இன்றைக்கி கோதாவரியில் நம்மளுக்கு கங்கா ஸ்நானமாச்சு 108 தரம்னு அப்படின்னு நினைக்கிறார். அந்த நினப்பாகவும் அவர் போயிட்டு வர்றது எல்லாம் கங்கையோட அனுகிரகம் மாதாவோட அனுகிரகம்னு நினச்சிருந்தார் இல்லையோ, அதனுடைய பலன் என்னென்னா இவர் எய்தாப்பில் வந்தவன் கூட மாறி அவன் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அப்படி என்ன அப்படின்னா இப்படி விஷய போகங்களில் இருந்தாலும் அந்த விஷய போகங்களில் இருக்கிறவாள உடைய விகல்ப குணங்களை எரிச்சிடுறாளாம். அதனால் இப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தில் இருக்கக்கூடியவாளாக இருக்கிறதுனால ஜெயசேவி அழுமால அவளுக்கு என்ன இவா கொடுக்குறாளோ எந்த விகார எண்ணத்தினுடைய ராகவேந்திரருக்கு சுவாமி ராகவேந்திரர் இருக்கிற பொழுது இந்த மாதிரி தான் அவர் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு அஹிம்சை அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, மாமிசங்கள்லாம் பண்ணி அதை ஒரு தட்டில் வைத்து
அதை மூடி பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஜோடனை பண்ணி ராகவேந்திரர் முன்னாடி கொண்டு போய் வச்சாலாம். ஒரு வேண்டாத ஒருத்தர். ஆனால் குருநாதருடைய அனுகிரகம் எப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற மாமிசங்கள்லாம் போய் அதுக்குள்ளே பூக்களும் சந்தனங்களும் இருக்கிற மாதிரி, சந்தன புஷ்பம் இருக்கிற மாதிரி ஆகி இவர் போய் திறந்து அவருக்கு முன்னாடி திறந்தார். அந்த கயவன் திறந்தான் பாருங்கோ, அது உள்ளே இருக்கிறதெல்லாம் சந்தனமான வாசனை பொருட்களாக இருந்துதான். அதை பார்த்த உடனே இவன் நமஸ்காரம் பண்ணுற சாஸ்திரம். ஆனால் இவர் அவமானப்படுத்தணும்னு நினச்சின்னு தானே வந்தான். ஆனால் அந்த அவமானப்படுத்த முடியல. அது பகவத் அனுகிரகம் எப்படின்னா, இவருக்கு தெரியறது, இவரோட அந்தர் திருஷ்டியில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியறதுனால அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுறாளாம். அது மாதிரி அவர் பண்ணினார். அதனால் நம்ம கெட்ட வாசனைகளோடு போய் குருநாதரை அண்டினாலும் அவர்கள் நம்மளை நல்லவாழ ஆக்கிடுறாங்க. தன்னுடைய குணங்கள்னால பரம மங்களமாக ஆக்கிடுறாளாம். அக்னி முகே யாகு கடே தேனே அதிருஷ்டே ஸ்வர்க ஜோடே யோகியாஞ்சே முகி ஜே படே தேனே ஜோடே நிஜப்பத. அக்னி முகே யாகு கடே, அக்னியில் போடுறதுக்காக பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணி தேவதர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக யாகசாலைகள்லாம் உண்டு பண்ணி அக்னியில் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாளாம். தேனே அதிருஷ்ட சொர்க்க ஜோடை, இப்படி யார் யாரெல்லாம் யாகங்கள் பண்ணுறாளோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கவாசம் கிடைக்கிறது. யோகியாஞ்சே முகி ஜே கடை, அதே மாதிரி யோகியர்கள் எப்படி யாகசாலையில் போட்டால் அவளுக்கு நல்ல பிதவி கிடைக்கிறதோ அது மாதிரி யோகியர்களாக இருக்கக்கூடியவாளுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன உபகாரங்கள், அல்ப உபகாரமாக கூட இருக்கலாம், அந்த உபகாரங்கள் செய்யும் பொழுது தேனேஜோட நிதைப்பது அவர்களுக்கு உண்மையான ஆத்ம ஞானத்தை அவள் கொடுத்துட்றாளாம். எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்களேன். ஒரு அக்னியை வைத்து ஒரு யாகம் பண்ணினவாளுக்கு சொர்க்க பதவி கிடைக்கிறதுனா, சொர்க்கத்தை காட்டிலும் நிஜ கைவல்ய பதவிங்கிறது ஆத்மானுசந்தானம்ங்கிற பதவி. இந்த ஆத்மானுசந்தானம்ங்கிறத ஒரு சிஷ்யனுக்கு ஒரு குரு ஆனவர் ஏற்றுமை பண்ணி கொடுக்குறார் அப்படின்னா அவன் மிக உயர்ந்தவனாக கருதுறதுனால இந்த உலகத்தில் யார் யோகிகள்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு பகவான் காமிச்சு கொடுப்பார். யாராவது ஒருத்தர் வருவர், அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும், உயர்ந்த பதவியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆணிக்க அக்னி சே சின்ஹ ஐக்கராயா சாவதான சே தேச்சி சாதகாச்சி சாதன சித்த லக்ஷண சித்தாஞ்சே. ஆணிக்கு அக்னிச்சு சின்ன, இப்படி இன்னும் அக்னிக்கு பிற பல விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த அக்னியில் உள்ள குணத்தெல்லாம் நீ கேளு ராஜா அப்படின்னு எதுவுக்கு சொல்கிறார். தேச்சி சாதகாஞ்சி சாதனை, இதர்கள்லாம் சாதகர்களுக்கெல்லாம் உள்ள ஒரு சாதனம் என்னென்னா அக்னிக்கு இருக்கிற குணம். இந்த அக்னியில் என்னென்ன குணம் இருக்குதுன்னு இன்னும் நம்ம பார்ப்போம். அதை வச்சு இந்த சாதகர்கள்லாம் இதை கொண்டு யோகியர்கள்லாம் எப்படி இருப்பாங்கிறத தெரிஞ்சுட்டு அதை தன் வாழ்நாளில் நம்மளும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த லட்சணங்கள்லாம் நீங்கள் கேளுங்கோ அப்படிங்கிற. क्वचित् चन्नः क्वचित् स्पष्ट उपास्य श्रेय इच्छताम् भुङ्क्ते सर्वत्र धातॄणां दहन् प्राघृतरा शुभम्. என்ன சொல்கிறார்கள்னா, கொச்சித் சன்னக கொச்சித் ஸ்பஷ்ட அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த மாயையினால் சிருஷ்டியை பகவான் தன்னுடைய மாயையினால் உண்டு பண்ணுறார் இல்லையா, உண்டு பண்ணி தன்னுடைய அந்த சூத்திரமான தன்னுடைய சக்தியை வீரியத்தை இந்த சிருஷ்டி பண்ணி அந்த சிருஷ்டியில் தெளிச்சிடுறாராம். பகவான் எல்லாத்துலேயும் தெளிச்சிடுறாராம். தெளித்து எந்தெந்த சிருஷ்டியில் எந்தெந்த ரூபத்தில் இருக்காரோ அந்தந்த ரூபத்துக்குள்ள அந்த ஆத்மாவாக தான் போய் உட்காந்துக்கிறாராம். முதலிய லட்சணங்களுடைய இந்த சரீரங்களில் ஆத்மாவாக பரமாத்மா போய் உட்காந்துன்றாராம். அதுபோல் இந்த அக்னி எந்தெந்த ரூபத்தை எரிக்கிறதோ அந்தந்த ரூபத்தை தான் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாக பரம்பொருளானது எந்தெந்த சிருஷ்டியில் எந்தெந்த சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களில் எல்லாத்துலேயும் மனுஷர்கள், மிருகங்கள், தேவர்கள் என்ன எல்லாம் எதை எடுத்தினாலும் சரி எல்லா பொருள்கள்லேயும் பகவான் படைக்கிறார். அந்த பொருள்களுக்கு உள்ள சாநித்தியத்தையும் அந்த பொருள்களுக்கு உள்ள குணப்பிரபாவத்தையும் கொடுக்கறதுக்கு தானே அது அந்த பொருளை போய் ஆத்மா ஸ்வரூபத்தில் போய் உட்காந்துன்றார். உட்கார்ந்துட்டு அதனுடைய பிரகாசத்தை அந்த குணானுபவங்களை அந்த குணத்தை அதில் தெரிய வைக்கிறார். ஒரு விதை இருக்குன்னா அந்த விதைக்கு இருக்கிற பிரபாவம் என்னவோ அதுக்கேற்ற மாங்காயில் இருக்கிற விதை மாம்பொருளுக்கு இருக்கிற தன்மையை கொடுக்கறது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விதைகள், அதே மாதிரி மனிதர்கள்,
மனிதர்களில் எத்தனையோ பேர் இருக்கா, அத்தனை சுபாவமான அந்த பீஜத்துக்கு ஏற்ற மாதிரி அவாவா அந்த கர்ப்பத்தில் இருக்கிறவா எந்தெந்த சுபாவத்துக்கு உடையவர்களாக இருக்காளோ அதுக்கேற்ற மாதிரி பிறவி. இப்படி எதுவாக இருந்தாலும் அந்தந்த சுபாவத்துக்காக அந்தந்த சுபாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஆத்மாவாக உள்ளே போய் உக்காந்துட்டு அந்த சுபாவத்தை கொடுக்குறார். அந்த விதையாகவும் அந்த விதைக்குள்ளே இருக்கிற குணானுபவமாகவும் பகவானே இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். இதே மாதிரி பரம்பொருள் இருக்கார் இல்லையோ, இதே மாதிரி விறகு அது எதை எரிக்கிறதோ அந்த தன்மையை தனக்கு கொண்டுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்படியாக யோகியர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் மாறி தான் மாறிக்கிறார், மாறிண்டு அவளுக்கு அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதில் இருக்கிற விஷயத்தை திருப்பி சொல்கிறார். பீத்தரி தேஜஸ்வீவரி ஜாங்கிலா होमकुंडी अग्निपुरीला का यज्ञशाले प्रज्वला யாஜ்ஞிகி கேலா மகாயாகு. இப்படி யஜ்ஞசாலையில் இருக்கிற யாக வேள்வியில் இருக்கிற யஜ்ஞர்கள்லாம் பண்ணுறா இல்லையா, பெரிய பெரிய யஜ்ஞங்கள்லாம், அந்த யஜ்ஞசாலையில் அந்த அக்னியை பெருசாக வளர்க்குறா. ஹோமகுண்டி அக்னிபுரிலா, அந்த ஹோமகுண்டம் பண்ணுறா. அந்த ஹோமகுண்டத்தில் வந்து எல்லாம் போடுறா, பொருள்கள் எல்லாத்தையும் ஆகுதி கொடுக்குறா. பீத்தரி தேஜஸ்வி வரி ஜாங்கிலா. ஆனால் அந்த மேலே வந்து அந்த பொருள்கள் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அக்னியில் உள்ளே எரிஞ்சுட்டு இருக்கும், அக்னி உள்ளே இருக்கும். ஆனால் வெளியில் என்ன இருக்கும்னா மேலே அப்படியே படர்ந்து இருக்கும். அந்த மாதிரி உள்ள அக்னி ஜொலிச்சுன்னு இருக்கும், மேலே அந்த சாம்பல் மூடி இருக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த தீட்சிதர்கள்லாம் என்ன பண்ணவான்னா நல்ல சுடர் விட்டு அதை வந்து அந்த அக்னியை பிரஜ்வலமாக எரிய வச்சுடுவா. பெரிய பெரிய மகா யஜ்ஞங்கள்லாம் செஞ்சிடுறாங்க இல்லையா. அதுக்குள்ளேயும் அக்னி அந்த ஹோம குண்டத்தில் எப்படி ஸ்தாபனம் பண்ணியிருக்காளோ அது வாட்டுக்கு அது எரிஞ்சுண்டு கணன்னு உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்படியாக जो जो उपासका भावों जीवी त्यात्या श्रेयाते उपजवी पूर्वोत्तर अशुचित्वे आगमी जालूने हविसेवितु. जो जो उपासका भावो जीवी. அதுபோல் இந்த உபாசகர்கள் என்ன பண்ணுறான்னா இந்த அக்னி உபாசகர்கள் தான் சொல்கிறார். அவள் என்னென்னா எதை நினச்சிண்டு இந்த அக்னி ஹோமத்தை வளர்க்குறாளோ அந்த அக்னி ஹோமத்துக்கு ஏற்ற மாதிரி தியாத்தியா ஸ்ரேயாத்தே உபஜவி. அவர்கள் எந்த ஸ்ரேயத்தை முன்னிட்டு எதை முன்னிட்டு தான் வந்து இந்த அக்னி வளர்த்து யாகம் பண்ணாலோ அதுக்குள்ள ஸ்ரேயத்தை அதுக்குள்ள பலனை அவள் கொடுத்துட்றா. பூர்வோத்தர அசுச்சித்வே ஆகவே. இதுக்கு முன்னாடி இருந்த பல பல தோஷங்கள், வரப்போகிற பாவங்கள், ஏதோ தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிறாளாம். அசுச்சித்வே, இந்த மலங்களை எல்லாத்தையும் நீக்கிறாளாம். நீக்கிட்டு ஜாலுனி ஹவி சேவித்தோ, அது எல்லாத்தையும் எரித்து அவள் கொடுக்குற ஹவியையும் வாங்கிக்கிறாளாம். ஹவிஸ் கொடுக்குறா இல்லையா, அந்த ஹவிஸுங்கிற அந்த இதையும் அந்த அக்னியானது உள்ள எடுத்துக்கிறது. தைஷீச்சி யோகியாஞ்சி லீலா பாவிகா பிரகடதிசே டோலா ஏகா குப்தச்சி ஹோ உனிட்டேலா நாதிசே பாகிலா சர்வதா. தைஷீச்சி யோகியா லீலா. இப்படி தான் யோகியர்களும் லீலை பண்ணுவாளாம். என்னென்னா அவள் என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிட்ருவா. அந்த அக்னியானது அது அப்படியே அமுங்கி இருக்கு, உள்ளுக்குள்ளே எரிஞ்சுன்னு இருக்கு இல்லையா அக்னி, அதில் என்ன போட்டாலும் அது எரிச்சுன்னு அதை சாப்பிட்டுக்கிறது. அதுபோல தான் இந்த பாவிகர்களுக்கு யார் யார் தன்கிட்ட அண்டி வராளோ அவளுக்கு இவா தன்னுடைய அந்த ஞானத்தையும் அவளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்து செய்வாளாம். ஏகா குப்தச்சி ஹோனிட்டேலா. அப்படி இல்லைன்னா தன்னை தான் வந்து மறைச்சுண்டு இருக்கணும்னு நினச்சாக்கா ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டாலாம், கிளம்பிடுவாளாம். கிளம்பி நாதிசே பாகிலா சர்வதா. அவள் கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி இருக்க மாட்டாளாம், மறைஞ்சிடுவாளாம். மறைஞ்சே கண்ணுக்கு முன்னாடி மறைந்து தான் இந்த யோகியர்கள் வாழ்வார்களாம், வெளிப்படையாகவே இருக்க மாட்டார்கள். எப்படி அக்னியானது ஹோமகுண்டத்தில் மேலே சாம்பல் மாதிரி பூத்துன்னு உள்ள அக்னியானது கணன்னு இருக்கோ அதுபோல் அப்படிங்கிறத சொல்கிறார். ஐஷியா சாஹி ठाई भाव बल भाविक पाही अर्पिती जे जे काही தேனே மோக்ஷபாஹி முமுக்ஷா. ஐஷியாச்சி ஹிட்டாய். இப்படி தான் யோகியர்களும் இருப்பார்கள். அவர்கள் எப்படின்னா யாராவது அப்படி அவள் மறைஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் மற்றவா கண்ணில் படமாட்டார். இப்படி பக்தர்கள் பக்தி பலத்துடன் ஏதாவது அர்ப்பணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அந்த மோட்சம் விரும்பிகளுக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இவர்கள் யார் யார் என்னெல்லாம் மறைஞ்சு கொடுக்குறாளோ இல்லை பக்தர்கள் பக்தினால் எதை அர்ப்பணம் செய்கிறாளோ அதையெல்லாம் அந்த மோட்சத்தை விரும்பி வர்றவாளுக்கு ஆத்ம சாதனையை பெறணும், அந்த ஆத்ம ஞானத்தை பெறணும்னு வர்றவாளுக்கு அவளுக்கு இவா கொடுக்குற பிரசாதமாக இவா கொடுக்குறத அதை வாங்கிட்டு அந்த யோகியர்கள்லாம் பிரசாதமாக என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிப்பா, அதை பெற்றுப்பா, அது அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அர்ப்பித்தி ஜே ஜே காஹி.
தேனே மோக்ஷ பாகி. இவா அந்த யோகியர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறா, ஒரு அவள் என்ன நினைக்கிறாளோ அதை செஞ்சு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெரிய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பரப்பணும்னு சொல்கிறா இல்லையா? இந்த நாம சங்கீர்த்தனத்தை எல்லா இடத்துலையும் பரப்பணுங்கிறதுக்காக யார் யாரெல்லாம் இப்படி ஒரு மேளாவை உண்டு பண்ணி அவள் இது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாளோ அவள்லாம் பெரிய ஞானிகள்னு சொல்லுவார் துக்காராமண்ணா. ஏன்னா இது பண்ணுறதுக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாளோ இல்லையோ, அப்படின்னா தானே அங்கே போய் வித்தரணம் பண்ண முடியும். ஞான வித்தரணம்ங்கிறது, வித்யா வித்தரணம்ங்கிறது எப்படி பண்ண முடியும்? அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே. அப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவர் பெரிய ஞானி இல்லையா? அவளுக்கு அப்போ அந்த மோட்சமாக அவளுக்கு என்ன பலனோ அது கிடச்சிடுமா, பகவான் அவளுக்கு வேணுங்கிறது கொடுத்துட்றாளா இவா மூலமாக அப்படிங்கிறார். தே படத்தாஞ்சி யோகியாஞ்சியாமுகி சஞ்சித்த கிரியமானே அசக்கி ஜாலோனியா ஏகா ஏகி கரி சுகி நிஜபதே. அந்த யோகியர்களுக்கு என்னமோ கொடுக்குறா இல்லையா, இவள் ஆசைப்பட்டு ஒரு நல்ல மனசோடு இவாளுக்கு செய்யணும்னு நினைக்கிறா இல்லையா, இதை வாயில் இவள் பெற்றுன்றதுக்கப்புறம் அந்த யோகியர்கள் இவாள்கிட்ட இருக்கிற இது நாள் வரைக்கும் இருந்த தோஷங்களையோ இது நாள் வரைக்கும் இவள் சேர்த்து வச்சுருந்த மனசில் இருக்கிற கல்மிஷங்களையோ அவள் அறவே எடுத்துருவாளாம். இவாளை பார்த்த உடனே அவளோட மனசு மாறிடுமா. அது மாதிரி வரப்போகிற நாட்களில் இவள் எப்படிப்பட்டவாளாக இருக்கணுங்கிறத இந்த மனசில் இருக்கிற கல்மிஷங்கள்லாம் அவள் எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் அவள் சுதந்திரமாகவும் மனசில் எந்த ஒரு கல்மிஷம் இல்லாத சுத்த ஆத்மாவாகவும் இவாளை பார்த்து மாறிடுவாளாம். அப்படிப்பட்ட சுத்த ஆத்மஸ்வரூபத்தை இவள் கொடுத்துருவாளாம் யோகியர்கள். அதனால் அவள் கிட்டக்க இருக்கிற வேண்டாத விகல்பங்களை, வேண்டாத ஆசைகளை, வேண்டாத பொருள்களை பெறணுங்கிற எண்ணங்களை, மற்றவாளை துன்புறுத்தணுங்கிற எண்ணங்களை, மற்றவாளோட பொருள்களை நம்ம எடுத்துக்கணுங்கிற எண்ணங்கள், இப்படி வேண்டாத விஷயங்களை எல்லாத்தையும் எண்ணங்கள் எல்லாம் பொசுக்கிடுவாளாம். எப்படி அக்னியில் போய் கெட்ட எந்த விஷயத்தை போட்டாலும் அக்னியானது எடுத்துட்டு அதை பொசுக்கிடுறதோ அதுபோல் இவாளும் இது எல்லாத்தையும் எடுத்து அவளுக்கு என்ன விஷயங்கள் நல்லதை கொடுக்கணுமோ அந்த பதத்தை கொடுத்து அவளுக்கு சுகத்தை கொடுக்குறாளாம். கரி சுக்கி நிஜபதே ஆணிக்கஹி அக்னிச்சே லக்ஷண ராயா துஜமி சாங்கேன ஜான ஜேனே சகுண ஆணி நிர்குண திசே சமான சமசாமியே. அதனால் இந்த ராஜா யதுராஜா தானே அவர், இந்த யதுராஜாவுக்கு சொல்கிறார், சகுணமாக சொரூபமாகவும் நிர்குண சொரூபமாகவும் தானே பகவான் இருக்கார். சகுண ரூபத்தில் இந்த யோகியர்கள் மூலமாக பகவானே வந்திருக்கார். ஹிருதயத்துக்குள்ளே அவர் தான் இருந்துன்னு ஒளிர்ன்றிருக்கார். இவர் யோகத்தன்மையை கொடுத்துருக்கார். அதனால் இவாள்கள்லாம் சலா கல்பத்தருஞ்சே ஆரவ சேத்தனா சிந்தாமணிஞ்சே காவ போலத்தே ஜே அர்ணவ பீயுஷாச்சே. என்ன வாக்குனால அமிர்தத்தை கடலை அமிர்தத்தை தான் சொல்லிட்டு இருப்பா. என்ன கல்பத்தரு மாதிரி நடந்து போயின்னு இருப்பா, வேணுங்கிறத கொடுத்துட்டுருப்பா. இப்படிப்பட்ட யோகியர்களாக இருக்காளே இவாள்லாம் என்னென்னா நிர்குண சொரூபமாக இருக்கா. இவாள்கிட்ட எந்த ஒரு குணமும் இல்லை, சகுண ரூபத்தில் இருந்துட்டுருக்கா. மனசு நிர்குணமாக இருக்குது. அதனால தான் ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், ஓம் நமோ சத்குரு நிர்குணா பாரநாகி தவகுணா அப்படின்னு பாடுறார். என்ன சாதுக்கள் எப்படிப்பட்டவாளாக இருக்கா, நான் நிர்குண ஸ்வரூபத்தில் இருந்துட்டுருக்கா, குணமே இல்லாதவாளாக இருக்கா, ஆனால் சகுண ரூபத்தில் வந்துட்டுருக்கா. சகுண ரூபத்தில் என்னென்னா இருக்குது, அவருக்கு ரூபம் இருக்குது, அவரை பார்க்குறது அந்த பார்வையில் அவளுடைய தோற்றத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ஆனந்தம் உண்டாகிறது இல்லையா, இது எல்லாம் கிடைக்கிறது. இந்த சகுணமும் நிர்குண ஸ்வரூபமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு உருவமாக அவள் இருக்கா. எப்படி அதுபோல் இந்த நெருப்புக்கும் சில குணங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம இன்னும் பார்க்கலாம் அப்படிங்கிற. அக்னி சகஜே நிராகார தியாசி காஷ்டானுரூபே ஆகார தீர்க்க சக்கர வர்த்துல தோர நானாகார வசத்து. எப்படி அக்னி தனக்கு உள்ள ஒரு பொருள்களெல்லாம் தான் பஸ்மமாக்கிக்கிறது, ஆனால் அந்த பொருள்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த விறகு அதனுடைய ஆகார தன்மையில் அந்த உருவம் போலேயே இருக்குது. அது என்னது, ஒன்று நீளமாக இருக்குது, ஒன்று சுருண்ட மாதிரி இருக்குது, ஒரு வளைஞ்ச மாதிரி இருக்குது, தடித்த மாதிரி இருக்குது. எப்படிப்பட்ட உருவமாக அந்த அக்னியானது அந்த பொருளில் அந்த சுள்ளியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ மரக்கட்டையோ சுள்ளியோ விறகோ அது எந்தெந்த ரூபத்தில் இருக்கோ அந்தந்த உருவில் இது எரிஞ்சு அது பிரகாசமாக தெரியுது, அதே ரூபத்தில் எரியிற மாதிரி பிரகாசமாக இருக்குது. அதுபோல் நானாகார பாசத்தோ, இப்படி பல பல ரூபத்தில் அது பிரகாசிக்கிறது. தைசேச்சி பகவந்தாச்சி பகவத்கதி ஸ்வமாயா கல்பித்த கல்பனாகிருதி தேத்த பிரவேசலா சகஜஸ்திதி பகுதா வியக்தித்தோ பாசே. இப்படியாக இது பகவானுடைய தெய்வ போக்கும் இது போல தான்.
பகவானுடைய மனசில் பகவானையே கொண்டுருக்கிறவாளாக இருக்கக்கூடிய சாதுக்களும் இப்படி தான் இருப்பா. தன்னோட மாயையினால் பல பல உருவங்களை கற்பித்து அதில் சிருஷ்டி பண்ணி பகவான் அதுக்குள்ளே நுழைஞ்சு பல பல தோற்றங்களாக தெரிகிறான். எப்படி அக்னியானது பல பல சுள்ளியில் பல பல ரூபத்தில் இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் போய் அக்னி எரிஞ்சு அந்த ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கோ, அதுபோல் இந்த பகவத் சிருஷ்டியில் பல பல விசேஷங்களாக பல பல உருவங்களாக சொல்லப்பட்டு அதில் இந்த மனுஷர்கள், மிருகங்கள், பிராணிகள், 4 கால் 2 கால், அது உருவம் இல்லாமல் ஊர்வன, நடப்பன, பரப்பனன் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துலேயும் பகவான் தன்னுடைய சாநித்தியத்தை அதுக்குள்ளே புகுத்தி அதன் மூலமாக பறவைனா பறவை மாதிரி பகவான் பிரகாசிக்கிறானா. அதே மாதிரி உருவம்னா மனிதர்களாக இருந்தால் மனிதன் போல இருக்கார். அதே மாதிரி நீரில் வாழ்வன மீன்னா மீன் போல இருக்கார், ஆமைனா ஆமை போல இருக்கார். அது மாதிரி பகவான் எல்லா தோற்றத்திலையும் வந்து பிரகாசிக்கிறானா. ஜைசே கங்கேச்சி ஏக ஜலே பாசே பவரே லஹரி கல்லோல தைசே ஜெகதாகாரே அகில பாசே சகல ஜெகதாத்மா. இப்படி ஜெகத் ஆத்மா, ஜெகத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எப்படி கங்கையில் இருக்கிற தண்ணீர், அதே தண்ணீருக்குள்ளே பார்த்தேன்னா அது ஒரு சுழலாக தெரியறது, அந்த சுழல்லையே ஒரு அலையாக இருக்குது, அதுவே ஓட்டமாக இருக்குது. இப்படி ஓடுறது சுழலாக இருக்குது, அலையாக இருக்குது, அதனுடைய தண்ணீர் இப்படிலாம் இருக்குது இல்லையா. அதுபோல் இந்த ஜெகதாத்மா இருக்காரே, அகில உலகத்தில் எல்லா உருவமாகவும் அவரே இருக்காங்க. ஆனால் தண்ணியில் வந்து அலையுமா இருக்குது, தண்ணியில் ஒரு ஓடையாகவும் இருக்குது, தண்ணீர் சாந்தமாகவும் போயின்னு இருக்குது, தண்ணியில் பல பல ரூபங்கள் தெரிகிறது, நுரைகள்லாம் கூட வருது, ஆனால் தண்ணியாக தானே இருக்குது இல்லையா. அதுபோல் பகவான் பல பல ரூபங்கள்லாம் இருந்துட்டுருக்கா, ஆனால் மூலஸ்வரூபம் தண்ணியாக இருக்குது. அதுபோல் தான் எப்படி நகை இருக்குது, அந்த நகைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், செயின் போட்டுக்கிறோம், வளையல் போட்டுக்கிறோம், தோடு போட்டுக்கிறோம், மோதிரம் போட்டுக்கிறோம், இப்படி பல பல ரூபங்களில் இருந்தாலும் தங்கம் ஒன்று தானே. அதனால் தங்கத்தினால் பண்ணப்பட்ட ஒரு பொருள் தானே, அது தங்கமாக இருக்குது இல்லையா. அதனால் தங்கம் மாதிரி இந்த பொருள் எப்படி தங்கம் மூலமாக இருக்கோ அதுபோல் இந்த ஆத்மாவானது மூலமாக எல்லா இடத்துலையும் பிரகாசிச்சுருக்கு. தைசா ஜெகதாக்காரே அகில பாசே சகல ஜெகதாத்மா. இப்படி எல்லா இடத்துலையும் ஜெகதாத்மாவாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பிரகாசிக்கின்றார். காம் छाया मंडपींच्या चित्रासी दीप प्रभाभासे जैसी राम रावणया नावेसी दावी जगासी नटनाट्यम. எப்படி छाया मंडपीचा நிழல் படங்கள்னு காமிப்பான். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணா, ஒரு செவுத்தில் அப்படி இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பா, அப்படி நிழல் தெரியும். அந்த நிழலில் இங்கே ஒரு வேஷம் போட்டுட்டு வந்து ஒரு ஓரமாக நடிப்பா. அது பார்த்தா அந்த இதில் ஒரு மனிதன் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும், அதில் எல்லாம் தெரியும். அந்த நிழல் படங்களாக இருக்கும். அப்படி அந்த நிழல் படங்கள், நிழல் மண்டபத்தில் அந்த விளக்கு ஒளியில் இந்த படங்கள்லாம் தெரியுறதாம். அதில் ராமன் ராவணன் அப்படின்னு பெயரை வச்சுட்டு திரையில் நடிக்கிறாளாம், உலகத்துக்கெல்லாம் அப்படி காமிக்கிறாளாம். அதுபோல் தைசா நானாவித வியக்தி நானாமதே நானாகிருதி தேத்த பிரவேசோனி ஸ்ரீபதி சகஜஸ்திதி நாச்சவி. நம்மளுக்கு ஆத்மபோதத்தை சொல்கிறார், ஞானத்தை விவரிக்கிறார் ஏக்நாத் மகாராஜ். என்ன சொல்கிறார்னா, நானாவிதா வியக்தி, இதுபோல் பல பல வியக்திகள் மனுஷர்கள்லாம் இருப்பாளாம். நானாமத்தே நானாகிருதி, பல பல குலம் கோத்திரம் அப்படின்னு பல பல ஜாதிகள் அப்படி இப்படிலாம் கொண்டுண்டு பல பல ரூபத்தில் பல பல ஆக்கிருதிகள் கொண்டுண்டு இருப்பாளாம். தேத்தே பிரவேசோனி ஸ்ரீபதி, அதுக்குள்ளே பகவான் ஸ்ரீபதியான வைகுண்டபதியான நாராயணமூர்த்தி அதில் பிரவேசம் பண்ணியிருப்பாளாம். சகஜஸ்திதி நாச்சவி, அப்படி சகஜமாக அதுக்குள்ளே இருந்து அதிலேயே இருந்துட்டு என்னென்ன செய்யணுமோ அதுக்குள்ளே ஆத்மாக்குள்ளே இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காராம். இப்படி பகவான் எல்லா ரூபங்களையும் இயல்பாகவே தானே ஆட்டுவிக்கிறானா. நான் சகஜஸ்திதி நாச்சவி, அப்படி எல்லாத்தையும் எல்லாரும் இயல்பாக இருந்துட்டு தானே தனக்கு தானே ஒரு நட்டன் ஐச நட்டக்கா நாட்டிய கேளா ஸ்திரனாகி ஏக்க வேலை அப்படிங்கிற ஒரு நேரமும் பகவான் சும்மா இருக்கிறதே இல்லை. அப்படி ஒரு நடனாட்டியம் பண்ணுறானா, நாடகம் பண்ணுறானா. அது இப்படி உலகத்தெல்லாம் படைச்சி அதுக்குள்ளே தானே இருந்துட்டு தானே பிறந்து தானே அனுபவிச்சுண்டு தானே மறைஞ்சுண்டு தானே அதுலேருந்து வெளியில் வந்துண்டு தானே அதை அடக்கிண்டு தானே தன்னுடைய சொரூபத்தை மறைச்சிண்டு பகவான் இப்படி ஒரு லீலைகள் பண்ணிட்டு இருக்கானா. நம்ம மாதிரி ஒரு ரூபத்தில் இருந்துட்டுருக்கார் பகவான். தைசி யோகியாஞ்சி ஸ்திதி பாகத்தா நானாகார வியக்தி ஆப்பணியாத்தே தேக்கே சமவருத்தி பேத பிராந்தி தியானாகி. இப்படி தைசிய யோகியாஞ்சி ஸ்திதி. இப்படியாக யோகியர்களும் எப்படி இருக்கான்னா, பலவிதமான ரூபங்கள் பலவிதமான பிராணிகள் அப்படி எப்படி வந்தாலும் அவள் எல்லாத்தையும் சம நோக்கோட
தன்கிட்ட இருக்கிற ஆத்மா தானே அவள்கிட்ட இருக்குங்கிற சமபாவனையோடு அவள் இருப்பாளாம். அந்த வேற்றுமை அப்படிங்கிற அந்த மயக்கமே அவள்கிட்ட, விபக்தி அப்படிங்கிறது அவள்கிட்ட இருக்காதான். அந்த பக்தி தான் இருக்குமா அவள்கிட்ட, விபக்திங்கிறது இருக்காதான். எங்கே எதை பார்த்தாலும் அதில் நான் தானே இருக்கோம் அப்படிங்கிற அந்த உறுதியான தீர்மானம் அவளுக்கு இருக்குமா. அவதூதராக இருக்கக்கூடியவர் சொல்கிறார், தத்தாத்திரேய முனிவர் இந்த யதுராஜாவுக்கு சொல்கிறார், கையை நோக்கி சொல்கிறார், அவர்கள் யோகியர்கள் எதை பார்த்தாலும் அதில் தான் இருக்கிறோம் என்ற பாவனையை கொண்டு தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத கை தூக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். தேத்தே ஜே காஹிம் பாஹே தேத்தே ஆப்னச்சி ஆஹே யா உபபத்தி உபவூனி பாஹே சாங்கத்தாகே அவதூத்து. உபவூனி பாஹே கையை தூக்கி சொல்கிறாரா, சாங்கத்தாகே அவதூத்து. இப்படி அவதூதர்னு சொல்லக்கூடியவர் அந்த எதுராஜாவுக்கு சொல்கிறாரா, யோகியர்கள் தன்னை போலவர்களே மற்றவர்களையும் பார்ப்பார்கள். அவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா அந்த ரூபத்தில் தான் நுழைஞ்சு அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வாராம். சங்கரர் எப்படி ஆனது, ஒரு செத்த உடம்புல தான் உள்ளே புகுந்தார். அந்த ராஜாவுக்கு மண்டன மிஸ்டர் அந்த ராஜாவுக்கு போய் உள்ளே புகுந்துண்டு என்ன காரியம் தெரிந்து எப்படி ஒரு சம்சாரியானவன் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உள்ளே நுழைஞ்சு தன் விஷயங்களை காமித்தார் இல்லையா. அது மாதிரி யோகியர்கள் தன்னோட உடம்பை பத்திரமாக பார்த்துட்டாராம் அங்கே இருக்கிற சிஷ்யர்கள்லாம். ஆனால் உடம்புக்குள்ளே புகுந்துடுறாரு. அப்புறம் இப்படி கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிடுவாளாம். அது மாதிரி மனசு நல்லதாக ஆகணுங்க நினச்சாக்க நம்மளுடைய மனசுக்குள்ளே அவள் புகுந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. நம்மளோட ஹிருதயத்துக்குள்ளே அவள் புகுந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி ஏக்நாத் மகாராஜோட அவர் எழுதியிருக்கிற இந்த 11வது ஸ்கந்தத்தை சொல்லணுங்கிற பாவத்தை ஏக்நாத் மகாராஜ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய அனுகிரகத்தினால நம்ம இதை சொல்கிறோம். அந்த அவருடைய அனுகிரகத்துக்கு அவர் பண்ணதுக்காக அந்த சத்சங்கத்தில் நம்ம சொல்கிறத அவருக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணுறோம், ஒரு புஷ்பம். இதன் மூலமாக இன்றைக்கி அக்னி ரூபமாக யோகியர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த அக்னியோட தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னார்கள் இல்லையா. அதுபோல் அக்னி போல் நம்ம இருக்கணுங்கிறதையும் சொல்கிறார். இப்படி நமக்கு பல பல அறிவுரைகள் ஒவ்வொரு ரூபமாக 24 குருமார்களை பற்றி சொல்கிறார். இல்லை இன்று அக்னியை பற்றி நம்ம பார்த்தோம். யா தேகாசி ஜன்மநாசு ஆத்மா நித்திய அவிநாசு ஹா திருடகேலா விஸ்வாசு குரு ஹிமாம்சு கருணை. இப்படியாக தேகத்தில் இந்த தேகம் எடுத்துன்னு வர இந்த ஜென்மமானது நாசமாயிடும், ஆனால் ஆத்மா வந்து நித்தியமாக அவிநாசமாக இருக்குது. இந்த